ஒரு ஊர்லைங்க ஒரு ஊரில் ஒரு பெரியவர் பெரியவர்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு வீடியோ சொல்கிறேன். அவருக்கு 3 பசங்க. ஒவ்வொரு பசங்களுக்கு 30 வயசு, 35 வயசு ஆச்சுங்க. ஆச்சு 3 பேருமே அவங்க குடும்பம் வச்சுட்டு இருக்காங்க. அ பாட்டி அந்த துணை பெரியவருடைய கணவன் ஒய்ஃப் இறந்துருது. அப்போ இறக்கும்போது என்ன தெரியுங்களா, இவருக்கு 60 வயசு ஆகுதுங்க. 60 வயசு ஆகும்போது தனிமரமாக நிற்கிறார். தனிமரமாக நிற்கிறார். நிற்கும்போது அப்போது அவருக்கு வீட்டுக்கு வந்தால் விருச்சினர் அவங்க அவங்க செட்டில் ஆகி அவங்க அவங்க இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் உணவு வேணும், ஒரு தண்ணி எடுத்து கொடு, அதை எடுத்து கொடு, இதை எடுத்து கொடு அப்படின்னு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு வருத்தப்பட்டு உட்காண்டிருக்கும்போது சின்ன பையன் வர்றான். என்னப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, அப்பா சாப்பாடு கொண்டு வரட்டான் அப்படின்னு தான் கேட்குறானே தவிர சாப்பாடு கொண்டு வர மாதிரி இல்லை. இந்த மாதிரியெல்லாம் சில இன்சல்ட்டெல்லாம் நடக்கும்போது அப்போ இவர் சொல்கிறாரு பையன்கிட்ட, நமக்கு இன்னொரு ஒரு பொம்பளைய ஒரு லேடி ஏதாவது சேர்த்திக்கலான் இருக்கான்ப்பா அப்படின்னு. அப்போ பெரிய பையன் என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன்னு சொல்லி ஒரு ஒரு அம்மாவை பார்த்து ஒரு ஊரில் பார்த்து ஒரு ஊருக்கு போய் பொண்ணெல்லாம் விசாரித்து அந்த அம்மாவுக்கு ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது. கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைக்கு ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது. கல்யாணம் ஆகி விடோங்க அது விடோ விடோ பொம்பளை வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். 50 வயசு இருக்குங்க. இவருக்கு 60 வயசு இருக்கும். 50 வயசு பொம்பளைய கேட்டு அங்கேயே ஒரு வினைங்கோயிலில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துடுறாரு பெரியவர். ஓரளவுக்கு வசதி உள்ளவர். கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைய இருக்குதல்லங்க, அவங்க அம்மா வீட்டில் இருக்குது, மாமா வீட்டில் அம்மா வீட்டில் இருக்குது. அந்த பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் இவரே பண்ணி வைக்கிறாரு. இது எதுக்காக சொல்ல வரணுங்கன்னா, இந்த துணை சேர்த்துனதுனாலங்க கிட்டத்தட்ட இந்த அம்மா வந்து அவர் கூட 40 வருஷம் ட்ராவல் பண்ணிச்சுங்க. அந்த அம்மா அவரை பார்த்துட்டு பிடிச்சிட்டு தம்பதியாக வாழ்ந்தாங்க, சுகமாக வாழ்ந்தாங்க. பாருங்கள், 3 பசங்களும் சேர்ந்து அப்போ கல்யாணம் பண்ணி வச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அந்த அம்மா சாப்பாடு செஞ்சு போட்டு எல்லாம் கவனிச்சுட்டு பிடிச்சிட்டு இருந்து அவர் நோய்வாய்ப்பட்டு 105 வயசில் 106 வயசில் இறந்துட்டாருங்க. அப்போ 106 வயசு 106 இதும்போது இந்த அம்மாவுக்கு ஏஜ் ஆகி போச்சுங்க. அப்போ ஏஜ் ஆனோடனே என்ன ஆகி போச்சு, அவங்க இவர் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாருங்க. ஒரு 10, 20, 30 லட்ச ரூபா அந்த அம்மாவுக்கு உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துட்டாரு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு, நீங்கள் மக்கமாரெல்லாம் இந்த பூர்வீக இதெல்லாம் வேண்டாப்பா, நீங்களே இருங்க, நல்லா இருங்கப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த அவங்க பிள்ளை இருக்கலைங்க அங்கே போயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. போயிட்டு அங்கே போய் எல்லாம் வாழ்க்கை நடக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மாவும் இறந்துருச்சு. இது எதுக்காக இது சொல்ல வரணுங்கன்னா, துணை சேர்த்துறது எவ்வளவு ஒரு உன்னதமான வேலைங்க. நமக்கு துணை சேர்த்திக்கணுங்க. துணை இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க. அது பெரிய மன உளைச்சலாகி அதே எழுத்து எல்லாமே பாதிச்சிருங்க. அதனால் தைரியமாக நீங்கள் துணை சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது நான் ஒரு எடுத்து சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிற வர்றேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே.